SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. கீழே இருக்கிற கல்லூரிகளுக்கு நாங்கள் கண்டிஷனல் ப்ரொவிஷனல் அஃபிலியேஷன் தான் கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த மாதம் ஒரு ஜனவரி 15க்கு முன்னாடி அந்த கல்லூரிகளை மறு ஆய்வு செஞ்சு அவர்களுக்கு இன்னும் இந்த வருஷமும் அந்த எஃபர்ட் எடுக்கலனா, இது போன வருஷம் உள்ள அட்மிஷன் டீட்டெயில்ஸ், இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்க அவங்களுக்கு இந்த வர வருஷத்தில் அஃபிலியேஷன் கொடுக்கறதுக்கு சிண்டிகேட்டில் வைத்து அவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் தான் நிறைய மாணவர்கள் அந்த கல்லூரிகளில் சேர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையும் வீணாகுது. அதை தடுப்பதற்காக அந்த மாதிரி கல்லூரிகளுக்கு வருகிற வருஷத்தில் அஃபிலியேஷன் கொடுக்க மாட்டோம். இந்த ஒர்க்கெலாம் எதுக்குள்ள முடியும்? இப்போ ஆரம்பிச்சிட்டு அவங்கள்ட்ட நாங்கள் ஒரு ரிப்ளை கேட்டிருக்கிறோம். அந்த ரிப்ளையும் டேட் முடிஞ்சிச்சு, எல்லாம் வந்துருச்சு. அதை ஆய்வு செஞ்சுட்டு ஒரு தடவை போய் காலேஜ்லேயும் போய் பார்ப்போம். எத்தனை கல்லூரிகளில் இது போன்ற எல்லாமே இருக்குது சார்? ஒரு 44 கல்லூரிகளில் 10% கீழே அட்மிஷன் இருக்குது. அது தவிர ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற காலேஜஸும் ஒரு 30 காலேஜ் இருக்குது. இந்த ஒரு 75 கல்லூரிகளுக்கும் சரியாக பார்த்து சரியாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வருகிற வருஷத்தில் அஃபிலியேஷன் கொடுப்போம். ஸோ இப்போ அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சாச்சு. இன்னும் ஒரு ஜனவரி 15க்குள்ளே நாங்கள் சொல்லிவிடுவோம். முடிச்சுட்டு இப்போ இந்த எது வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்க சார்? அந்த இல்லை அவங்கள்ட்ட இந்த ரிப்ளைலாம் வாங்கியாச்சு. இனிமேல் ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷனுக்கு போவோம். அது சரி அவங்க சொல்லதெல்லாம் இருக்குதான் பார்ப்போம். அவங்களே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா கொடுக்க மாட்டோம். அவங்க இருக்குதுன்னு சொன்னால் கூட அதை செக் பண்ணுவோம். அந்த செக் பண்ணிவிட்டு அதுலேயும் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம். தேங்க்யூ. ஆய்வு பண்ணுறதா சொல்லியிருந்தீங்க. தமிழகத்தில் உள்ள 44 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சங்கரன். 44 பொறியியல் கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை என அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவாக கருதப்படுகிறது? வணக்கம். தமிழகத்துல கிட்டத்தட்ட 540 பொறியியல் கல்லூரிகள் இருந்தாலும் கூட ஒரு 150 பொறியியல் கல்லூரிகளில் தான் மாணவர் சேர்க்கை முழுமையாக நடைபெறுகிறது. அதே போன்று அந்த கல்லூரிகளில் தான் வேலை வாய்ப்புகளும் முழுமையாக மாணவர்களுக்கு கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை குறைவாக இருக்கிறது. உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்ற பிரச்சனைகளும் தொடர்ந்து இருக்கின்றன. இதன் காரணமாக அந்த கல்லூரிகளை மாணவர்கள் புறக்கணிக்கக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது. குறிப்பாக 50 கல்லூரிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் முற்றிலுமாக சேராத ஒரு நிலை இருந்து வருகிறது. அதே போன்று உள்கட்டமைப்பு குறைவாக உள்ள கல்லூரிகளிலும் மாணவர்கள் சேர தயங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் இது போன்று குறைவான மாணவர் சேர்க்கை, மாணவர்களை சேராத கல்லூரி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத கல்லூரி, இது போன்ற கல்லூரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடந்த காலங்களில் கூட துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நிலை என்ன என்று அவரிடம் நாம் கேட்டபோது கிட்டத்தட்ட 75 கல்லூரிகளுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி விளக்கங்களை பெற்றிருக்கிறோம். உள்கட்டமைப்பு வசதிகளை அதிகரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, மாணவர்களை கூடுதலாக சேர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் விளக்கங்களை பெற்றிருக்கிறோம். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய குழுவினர் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு சென்று தற்போது பார்வையிட்டு வருகிறார்கள். ஜனவரி 15ஆம் தேதிக்குள் இந்த பணிகளை முடித்து விடுவோம் என்றும், தற்போது அவர்களுடைய விளக்கங்கள் மற்றும் நேரில் பார்வையிட்ட குழுவினுடைய அறிக்கை இவையெல்லாம் பார்த்து தங்களுக்கு திருப்தி அளித்தால் மட்டுமே இணைப்பு அங்கீகாரத்தை வரும் கல்வியாண்டிலும் தொடருவோம் என்றும், அப்படி திருப்தி அளிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளுக்கு இணைப்பு அங்கீகாரம் வழங்கப்படாது என்ற தகவலை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எனவே மாணவர்கள் சேராத கல்லூரி, உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத கல்லூரிகளில் வரக்கூடிய கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை நடைபெறாது என்பதும் இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.